வணக்கம்மா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மென்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்மார்ட் ஸ்டாண்ட் அகாடமில இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வர்ற 1 மார்ச் 2025ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வந்த பிள்ளைகள் வந்து வர்ற ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு போற பிள்ளைகள் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நாங்க இப்ப தான் புதுசா இத படிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு, உங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸும் இருக்கு. வாட்ஸ்அப் கிளாஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம வைக்கிறது லைவ் கிளாஸும் இருக்கு. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுங்கிறத நீங்க வந்து புக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்க நேமோட. ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஆன்லைன்ல வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நாங்க சொல்றத நீங்க வந்து கரெக்ட்டா ஹோம்வொர்க்லாம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா முடிக்க முடியும். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 15, 18 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து என்னன்னா, பாதி பிள்ளைகளுக்கு வந்து சில பேருக்கு ஸ்பீடு வந்திருக்கும், சில பிள்ளைகளுக்கு இன்னும் ஸ்பீடு வந்திருக்காது. ஸ்பீடு வந்திருக்காதுன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே அடிக்க முடியாது, இன்னொரு 3 லைனோ 5 லைனோ 6 லைனோ எனக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டியூட்டில் அடிக்கும்போது ஒரு 20க்குள்ளே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேஃப். ஏன்னா நம்ம போகும்போது அங்கே கொஞ்சம் பதட்டமானாலோ சில பேருக்கு ஆகும், அதுக்காண்டி எல்லாருக்கும் ஆகும்னு சொல்லலை, சில பேருக்கு ஆகும். அப்படி பதட்டமாகும்போது அந்த 20க்குள்ளே நம்ம இங்கே எடுத்துட்டு இருந்தோம்னா அங்கே போய் கொஞ்சம் கூட்டினா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால வந்து என்னன்னா, இப்போ மிஸ்டேக் நிறைய வர்றவங்களுக்கும் 2 பாயிண்ட் தான். அதாவது மிஸ்டேக் நிறைய வர்றவங்க மிஸ்டேக்கை எப்படி குறைக்கணும், ஸ்பீடு வராதவங்க இந்த ஒரு 15 நாள்ல எப்படி ஸ்பீடு வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல வந்து எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மிஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லை ஸ்பீடு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுற பிள்ளைங்களுக்காக நாங்கள் இதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம பிகினர் புக்கில் உள்ளது தான். ஆனால் பிகினர் புக்கு முடிச்சோடனே யாரும் அதை எடுக்கிறதே கிடையாது. அதை எடுக்க சொன்னால் கூட சில பேர் கஷ்டமாக இருக்குது ஸ்பீடு வரலனா. ஆனால் அதுதான் நம்மளுக்கு ஸ்பீடையும் மிஸ்டேக்ஸும் ரெடியூஸ் பண்ணும். இப்போ இது கீழே உள்ள லைன், இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் ஃபோன் நம்பர் இதில் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஷார்ட் அண்ட் கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்பும், உங்களுக்கு டைப்பில் கூட இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம். இதை கூட நாங்கள் பிடிஎஃபாக வந்து நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் இந்த வேர்ட்ஸ் எழுதி தினமும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் ஒரு 20 டைம்ஸ் நீங்கள் அடித்து பார்க்கலாம். அதாவது ஒரு 5 லைன்ஸ் அடிச்சுட்டு ஒரு 2 ஸ்பேஸ் அதுக்கப்புறம் அப்படியும் அடிக்கலாம். இல்லை இப்போ வந்து என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் 1 டே ஃபுல்லாக 1 பேஜ், அதாவது ஒரு ஷீட்டில் முன்னாடி பேஜ் ஃபுல்லாக அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இதில் வந்து கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து A to Zல எல்லா வேர்ட்ஸும் வந்து அதில் இருக்கு. அதனால வந்து இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மிஸ்டேக் நம்மளுக்கு குறையும், ஸ்பீடும் வரும். அதனால வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் இப்போ வந்து இதை அடிக்கீங்க அப்படின்னா, ஃப்ராக்ஸி குவாக்ஸ் ஏர்ன் அண்ட் ஜம்ப்டு இந்த லைன் அடிக்கீங்க அப்படின்னா, இதை வந்து என்ன செய்யுங்க, கடன்னு எவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 மினிட்ஸில் எத்தனை லைன் அடிக்கீங்க, அப்போ வந்து என்னென்னா அடுத்த 10 மினிட்ஸில் அதை விட ஒரு லைன் கூட அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அடிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ லைன் வந்து அடிக்க டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து என்னென்னா, இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டுமே நீங்கள் டெய்லி அடித்தா போதுமானது. ஆனால் நான் கொடுக்குற லைன் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கை வந்து வரும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் 10 டேஸ். அதை முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பேக் மை பாக்ஸ் வித் 5 டசன் லிக்வர் ஜக்ஸ். இதில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா A to Zல உள்ள வேர்ட்ஸ் அவ்வளவும் வரும். அதனால வந்து இது கை வந்து உங்களுக்கு என்னென்னா A to Z அடிக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன செய்யும், இதாகும். ஸ்பீடும் உங்களுக்கு வரும். இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, தேர்ட் பாயிண்ட், ஃபேண்டி ஜாக்ஸ் பாஸ்டிக் லேசினஸ் மே க்ரோ டு பி ஃபேர் எக்ஸ்பென்சிவ். இதை நம்ம அடித்து பழகணும்னா நமக்கு இடையில ஒரு இந்த மாதிரி மேலே உள்ள ஏரோ வந்தால் கூட நம்ம வந்து ஸ்பீடாக அடிக்க கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் லைன் வந்து என்னென்னா, while you are in typing class, come on, ask your master politely to explain which you do not understand, full stop, do not disturb others. இந்த லைன், இந்த 4 லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு லைன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லைன் எடுத்தாலும் ஓகே தான். ஒரு அரை பேஜ் அடிச்சுட்டு அப்புறம் ஸ்பீட் அடிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சைன் பேப்பரில் ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் ஒரு நாள் லெட்டர் அடித்தா போதும். அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, தமிழ். இது வந்து இங்கிலீஷுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டீங்க, தமிழுக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. தமிழும் வந்து நம்ம பிகினர் புக்கில் இருக்குது, அதை நாங்கள் இப்போ தனியாக எடுத்து கொடுக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். தமிழ் அதே மாதிரி இந்த பேசேஜ் அடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மிஸ்டேக் கம்ப்ளீட்டாக கம்மியாகும். மிஸ்டேக் கம்மியாகணுங்கிறவங்க கொஞ்சம் நல்லா யோசிக்கோங்க. இந்த பேசேஜே நீங்கள் திருப்பி மிஸ்டேக்கோட அடித்தா மிஸ்டேக் குறையாது. இப்போ கொடுக்குற பேசேஜை மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சு பாருங்க, அது போதும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து தமிழுக்கு இதை கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, துஷ்டர்களை ஒழித்து நல்லோரின் நலன்களை பேணுவதையும்,
தர்மம் ஓங்கச் செய்வதையும் கடமையென கருதி, கமா இப்போது அகிம்சையை கடைப்பிடித்தால் நீதிக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை நெஞ்சில் இருத்தி, கமா தூய உள்ளம் படைத்த உன் மீது எப்போதும் பொறாமை கொண்டு உன்னை ஒழிப்பதற்கு சூழ்ச்சி செய்துள்ள உன் சுற்றத்தாரை அழித்து அவர்கள் மண்ணோடு மண்ணாகும்படி செய்வதற்கு உறுதி பூண்டு, கமா ஊக்கத்துடனும், கமா மன வலிவுடனும் முழு மூச்சுடன் நுடங்காது யுத்தம் செய் என்று பாண்டுவின் 5 புத்திரர்களுள் ஒருவனான அர்ஜுனனுக்கு ஈஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணன் விஸ்வரூபத்தில் கூறினார் என்பதை ஜூலை மாத ரேடியோ கதா கலாஷேபத்தில் கேட்டீர்கள். இந்த பேசேஜ் ஒன்று போதும். இதை திருப்பி திருப்பி அடிக்கணும். ஒரு தடவை அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடுங்க. மிஸ்டேக்கோட அடிச்சிங்கன்னா யூஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் மெதுவாக அடித்தாலும் போதும், மிஸ்டேக் இல்லாமல் அடிங்க. முக்கியமாக கீபோர்டையும், அதாவது அந்த நீங்கள் அமுக்கிற அந்த ஒரு கீயையும் ஷீட்டையும் பார்க்கக்கூடாது. எப்போவுமே புக்கை பார்த்து தான் அடிக்கணும். நீங்கள் அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, சில நேரம் அந்த கீயவோ அந்த பேப்பரே அடிக்கும் போது, இப்போ படைத்து நீங்கள் இருக்குன்னா கீழே ஒரு படைத்துன்னு வரும்போது நம்ம அங்கே திரும்பி இங்கே பார்க்கும்போது இந்த 2 லைனை விட்டுருவோம். அது விட்டது கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு 10 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சுக்கோங்க. வச்சு கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிஸ்டேக் வரையதா டைம் வந்துச்சான்னு சொல்லி நீங்களே திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடும் வரும். கண்டிப்பாக மிஸ்டேக்கும் கம்மியாகும். அதனால இந்த ஸ்பீட் போகிற பிள்ளைங்கள்ட்ட நாங்களே சொல்லுவோம், மிஸ்டேக் நிறையானா பிகினர் புக்கு எடுங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கஷ்டமாயிருது. அதனால பிகினர் புக்லாம் என்ன எடுக்கானா நாங்களே அதை கொடுத்துட்றோம்னு சொல்லி நாங்கள் தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி அதுலேருந்து எந்த பாயிண்ட்ஸ் போதும் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு நீங்கள் நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சாலும் சரி தான், வச்சு பாருங்கள். ஓகே, எங்கள் இன்ஸ்டியூட் பசங்களும் வச்சு பார்ப்பாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் ரிசல்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்குள்ள ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.